மட்டக்களப்பு மாவட்டத்திலே சொத்துகள் வளங்களை களவெடுத்த பலருடைய பட்டியலை வெளியிட்டதிலே பெருமளவான பங்கு எனக்கு இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்ற காலப்பகுதியிலே இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மண் வளங்களை சூறையாடுவதை பற்றி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1 லட்சம் வேலையிலே கொள்ளையடித்ததை பற்றி, மட்டக்களப்பு மாவட்டத்திலே கான்ட்ராக்ட் செய்து கொள்ளையடித்ததை பற்றி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தவர்கள் நாங்களும் இந்த ஊழல் மோசடிகளை தடுக்கிறதுக்கு நிறுத்துவதற்கு நாங்கள் கூடுதலாக குரல் கொடுக்கிறோம். நான் அண்மையிலே கூட சொல்லியிருந்தேன், சில அடி முட்டாள்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றது எவ்வாறு கையாளுறது என்று தெரியாத பல முட்டாள்கள் இலங்கை தமிழரசு கட்சி மீதும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் நாங்கள் மோசடி செய்ததாக பல குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தெரியும், பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்வது நிதி அமைச்சினூடாக, மாவட்ட செயலகத்தினூடாக, பிரதேச செயலாளர்களூடாக, சமூக மட்ட அமைப்புகளினூடாக தான் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும். அது ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கோ, இல்லாவிட்டால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ, இல்லாவிட்டால் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கோ அவருடைய கையிலே அந்த நிதியை வழங்குவது அல்ல. இப்ப நாங்கள் இந்த பாடசாலைக்கான இண்டோ ஸ்டேடியத்தை கட்டுவது நாளைக்கு ஒரு கிராம மட்ட அமைப்பு தான் அதனுடைய அந்த பொறுப்பு எடுத்திருக்கும். நாங்கள் செய்யவில்லை. அந்த கிராம மட்ட அமைப்பு பிரதேச செயலாளர்கள் ஒப்பந்தம் செய்துதான் அதை செய்வார்கள். இவ்வளோ ஊழல் மோசடிகளை நாங்கள் வெளிப்படுத்தி எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தபடியினால்தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய வாக்குகளை எனக்கு இந்த வரலாறுகளை மக்கள் தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர்கள் அதை பற்றி பொய்யான பெற கருத்துக்களை சொல்லி எங்களுக்கு அவ பேரை உருவாக்க பார்க்கிறார்கள். இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய இந்த கைதுகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஒருவரை கைது செய்கிறது, இங்கே ஒருவரை கைது செய்கிறது, நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற விடயம் என்ன? இந்த கைது செய்வதின் ஊடாக, திருடர்களை பிடிக்கிறதின் ஊடாக, கொள்ளையடிக்கிறதை நிறுத்துவதின் ஊடாக நீங்கள் சொல்றது போல வீண் செலவுகளை நீங்கள் நிறுத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கடந்த 1 வருடமாக நீங்கள் சேகரித்த அந்த நிதி எங்கே? நீங்க அந்த சேகரித்த நிதியை வைத்து தாருங்கள், நாங்கள் இந்த கோட்டைக்கல்லார் இருக்கிற மைதானத்தை புனரமைப்பு செய்வோம். கடந்த வருடங்களில் அபிவிருத்தி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் கள்ளன் களவெடுத்தான். சரி, இப்பதான் நீங்கள் வந்து கள்ளனை பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் 1 வருஷத்துக்குள்ள நீங்க சேகரித்த நிதியை தாங்க இந்த மைதானத்தை நாங்கள் புனரமைப்பு செய்வோம். இன்றைக்கு நாங்க இங்க வரையை தந்த பொழுது வெயிலே தான் இருக்கிற மேடையிலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான மேடை அமைத்து எங்களுடைய மக்கள், பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கு இதிலே இன்னும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி நாங்கள் கோட்டைக்கல்லாரில் இருக்கிற இந்த மைதானத்தில் சிறப்பான மைதானத்தை மாற்றுவோம். நீங்கள் திருடர்களை பிடித்து வீண் செலவுகளை நிறுத்தி நீங்கள் இந்த சேமித்த காசு வடக்கு கிழக்கிலே வாழும், மட்டக்களப்பிலே வாழும், கோட்டைக்கல்லாத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காவிட்டால் நீங்கள் இந்த அரங்கேற்றும் நாடகத்தை எங்களுடைய மக்கள் இன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாளைய தினமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே எத்தனையோ குறைபாடுகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது இருக்கின்றது. ஆனால் பிரதேச மட்ட கூட்டங்கள், மாவட்ட மட்ட கூட்டங்களை நாங்கள் நடத்தினாலும் கூட இன்று இந்த ஜேவிபி அரசாங்கத்துடைய அனைத்து தீர்மானங்களும் எடுக்கப்படுவது கொழும்பிலே பெலவத்து என்று அழைக்கப்படும் அவங்களுடைய தலைமைச் செயலகத்திலே மாத்திரம்தான். அமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சில நேரங்களில் சந்தேகங்கள் வருகின்றது. ஜனாதிபதிக்கு கூட தீர்மானங்கள் எடுக்க முடியுமா என்ற சந்தேகங்கள் வருகின்றது. ஜனாதிபதி எங்களுடன் பேசும் பொழுது ஒரு விடயத்தை சொல்கிறார். ஆனால் அதுக்கு 2 நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் யாழ் நகரத்தை சென்று இன்னொன்றை சொல்றார். எங்கேயாவது கண்டிருக்கிறோமா? ஒரு நாட்டினுடைய தலைவர் சென்றதுக்கு 2 நாளைக்கு பிறகு தலைவராக வர விருப்பப்பட்டவர்கள் பின்னுக்கு செல்றார்கள். நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னால், பலர் நினைக்கலாம் கலாச்சார நிகழ்வுக்கு நாங்கள் வருகை தந்த நாங்கள் இவர் என்ன தேசிய மக்கள் சக்தியை பற்றி பேசுறார். ஆனால் இந்த விழிப்புணர்வை நாங்கள் தர வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் இந்த விடயங்களை சொல்ல வேண்டும். நிதியை, வீண் செலவுகளை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படை உறுதிப்பாடோடு நாங்களும் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அதை செய்வீர்களாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்கள் இன்னும் எவ்வளவு அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும். இன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட இன்று ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். ஊழல் செய்கிற அரசாங்கங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனால் ஒரு ஊழல் அது ஊழலாக தெரியாமல் காட்டப்படாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே ஒரு அரசாங்கமே ஊழலில் ஈடுபடும் பொழுது
அதை கட்டுப்படுத்த முடியாது என்றதை சொல்லியிருக்கிறார். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த செய்தியிலே வந்தது போல கடந்த காலத்திலே அரசாங்கத்தில் இருந்த சில அரசியல்வாதிகள் கொள்ளையடித்தார்கள். தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய கட்சி கொள்ளையடிக்குது என்று குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இதே எல்லாம் இவ்வாறு நடக்கும் என்று சொல்லி அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் பேச விருப்பப்படவில்லை. என்னுடைய ஊடக நண்பர்கள் வந்திருக்கும் பொழுது ஒரு சில கருத்துக்கள் அவர்களுக்கு சொல்லாவிட்டால் அவர்களும் இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தந்து இந்த ஊடக நண்பர்களுக்கும் ஒரு பிரியோசனம் இல்லாத மாலை பொழுதாக மாறிவிடும். அந்த வகையிலே ஊடகங்களுக்கும் ஒரு சில கருத்தினை வழங்கியிருக்கிறேன். அந்த வகையிலே இந்த